நம்ம பட்ஜெட்ல ஒரு கடற்கரையை ஒட்டி ஒரு சைட் வேணும். அதுதான் வந்து நம்மளுடைய அசெட் பிளஸ் கொடுத்திருக்கக்கூடிய வெறும் 270 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களால சேவ் பண்ண முடியும். உங்க பேர்ல ஒரு சொந்தமா ஒரு இடம் கண்டிப்பா இருக்கு. 0% இன்ட்ரெஸ்ட்ல மாதம் 8000 ரூபாய் வட்டி மட்டும் கட்டினா போதுங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஆன் ரோட் சைட்டுங்க. இத பாருங்க, பஸ் ஃப்ரீக்வெண்டா போகுது. இது பறவைகள் சரணாலயம் இருக்குது, அதே நேரத்தில் பீச்சும் இருக்குது. பிக்னிக் மாதிரி போகணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது பழவேற்காடு பீச் தான். சோ அங்க நமக்கு ஒரு சைட், அதுவும் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அபரிவிதமா இருக்கக்கூடிய ஒரு சைட். பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, மீஞ்சூர் இருக்கு, மகேந்திரா வேல் சிட்டியோட ஐடி செக்டார் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, அப்புறம் வந்து பக்கத்துல எண்ணூர் போர்ட் இருக்கு. நிறைய வசதி, எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு. அது ஸ்கூல் காலேஜுக்கு பஞ்சமே இல்ல. நம்ம சைட் பக்கத்துல விவேகானந்த வித்யாலயா இருக்கு, ஆர்எம்டி, ஆர்எம்கே, வெல்ஸ், வேலம்மாள், இந்த மாதிரி எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டும் நிறைய இருக்குங்க. டிடிசி பண்ட் ரேரா அப்ரூவ்டுங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம பிரதர் அடுத்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போறாரு பாருங்க. 0% இஎம்ஐல பண்ணிக்கிறோம். மாத தவணையா வட்டியே இல்லாம எந்த பேங்க்குக்கே போகாம. இதுக்கு வந்து உங்கள்ட்ட வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்க மாட்டோம், ஐடி ப்ரூஃப் கேட்க மாட்டோம், உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் கேட்க மாட்டோம். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, உங்களால இஎம்ஐ கட்ட முடியுமா, சைட்டை விசிட் பண்ணுங்க, பிளாட்டை புக் பண்ணுங்க. மக்களே, வெறும் 270 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களால சேவ் பண்ண முடியும். என்னால தினம் தினம் சேவ் பண்ண முடியும்னா உங்க பேர்ல ஒரு சொந்தமா ஒரு இடம் கண்டிப்பா இருக்கு. சோ எங்க இருக்கும் அப்படின்னா, அதுவும் முக்கியமாக ஸ்ரீசோர்ல கடற்கரையை ஒட்டி எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும்ன்றது எல்லாரோட ட்ரீம். ஒரு லக்ஸூரியஸான வில்லா கட்டணும்னு நினைச்சு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஈசிஆர்ல போக முடியுதா? ஒரு நீலாங்கரையில் உங்களால வாங்க முடியுமா? கோடிகள் இல்லாம உங்களால வந்து அங்க வந்து கால் தடமே பதிக்க முடியாது. ஆனா சில லட்சங்கள், அதுவும் நம்ம பட்ஜெட்ல ஒரு கடற்கரையை ஒட்டி ஒரு சைட் வேணும். அதுதான் நம்மளுடைய அசெட் பிளஸ் கொடுத்திருக்கக்கூடிய சுப்ரீம் சிட்டி பீச் ரெசார்ட் பிளாட்டுங்க. வெறும் 270 ரூபாய் உங்களால தினம் தினம் சேமிக்க முடியும் அப்படின்னா உங்களால கண்டிப்பா இங்க வாங்க முடியும். 0% இன்ட்ரெஸ்ட்ல மாதம் 8000 ரூபாய் வட்டி மட்டும் கட்டினா போதுங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஆன் ரோட் சைட்டுங்க. இதுதான் உங்களுக்கு பொன்னேரி டு பழவேற்காடு போகக்கூடிய ஆன் ரோடு. இத பாருங்க, பஸ் ஃப்ரீக்வெண்டா போகுது. இத பத்தி டீடைல் நம்ம கூட சொல்றதுக்காகவே வந்து நம்மளுடைய அருண் பிரதர் இருக்காங்க. ப்ரோ வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். நம்ம சைட் எங்க லொகேட் ஆயிருக்குன்றத நான் ஓரளவுக்கு சொல்லிருக்கேன் நம்புறேன். நீங்க இன்னும் டீடைல் நம்ம மக்களுக்காக சொல்லுங்க சார். நம்ம சைட் லொகேஷன் பாத்தீங்கன்னா பொன்னேரி டு பழவேற்காடு ஆண்டோர் மடம் பஸ் ஸ்டாப்ல ஆன் ரோட்ல நம்ம சைட் இருக்குங்க. சோ நம்ம நார்த் சைடுல பாத்தீங்கன்னா பழவேற்காடு பீச் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அது நார்த் சைடுல உள்ள ஒரே பீச் நம்ம பழவேற்காடு பீச் தான். சோ இங்க பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேனா ஏகப்பட்ட பேர் வராங்க. அப்படி பீச் பார்க்க வந்தவங்களே பாதி பிளாட் இங்க புக் பண்ணிட்டாங்க. மீதி இன்னும் கொஞ்சம் பிளாட் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. பீச்சுக்கு வந்துட்டு அப்படியே நீங்களும் பிளாட் புக் பண்ணீங்க. சோ பீச் பக்கத்துல நம்ம சைட்டை லான்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும். சோ நம்ம பீச் ரெசார்ட், பீச் பக்கத்துல ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு வில்லா கட்டி நம்ம வாழணும், ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு. சோ அதுக்காக நம்ம இப்ப பழவேற்காடு பீச் பக்கத்துல ஒரு சைட் லான்ச் பண்ணிருக்கோம். இந்த சைட் நேம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் சிட்டி பீச் ரெசார்ட் பிளாட்டுங்க. இப்போ நம்ம சைட்க்கு உள்ள வந்துட்டோம். சோ இப்போ இந்த சைட்டை சுத்திலும் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. சோ நம்ம வந்து பொன்னேரி பக்கத்துல நியர்பை பொன்னேரி வந்து ஸ்மார்ட் சிட்டிங்க. பொன்னேரியில இருந்து பழவேற்காடு பெரிய பீச் ஒன்னு. நார்த் சைடுல உள்ள ஒரு பெரிய பீச் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பழவேற்காடு பீச். அங்க பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் இருக்கு. வீக்கெண்ட்ஸ் ஆனா நிறைய பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஆமா, ஏன்னா பறவைகள் சரணாலயம் இருக்குது, அதே நேரத்தில் பீச்சும் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் சென்னையில இருக்கிற மக்கள்ல 100ல 90% பேர் காலையில மார்னிங் கிளம்பணுமா ஈவினிங் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடும் நினைச்சு ஒரு பிக்னிக் மாதிரி போகணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது பழவேற்காடு பீச் தான். சோ அங்க நமக்கு ஒரு சைட், அதுவும் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அபரிவிதமா இருக்கக்கூடிய ஒரு சைட் அப்படின்னா கண்டிப்பா வந்து சுப்ரீம் சிட்டி தாங்க மக்கள். அதுக்கு நான் வந்து இங்க ஃபுல்லா விசிட் பண்ணி தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இப்போ ப்ரோ, நம்ம வெளியே என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் ஃபியூச்சர் பேசிஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க நான் இடம் வாங்கினா நாளைக்கே வீடு கட்டி குடியேறி வரணும்னா அதுக்கு என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம சைட்டுக்கு உள்ளேயும் சரி, சைட்டுக்கு வெளியே ஒரு ஸ்கூல் ஆகட்டும், ஒரு காலேஜ் ஆகட்டும், ஒரு வேலை வாய்ப்பு ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே அங்கே சுத்தி என்னென்ன இருக்கு? நம்ம சைட்டை சுத்தி டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல வரலாங்க. அது மாதிரி பொன்னேரியில இருந்து ஒரு 15 நிமிஷத்துல நம்ம சைட் ரீச் ஆகலாம். இந்த ரெண்டு லொகேஷனுமே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, மீஞ்சூர் இருக்கு. இதுக்கப்புறம் மீஞ்சூர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு. கிளாம்பக்கம் வரைக்கும் நீங்க வந்து அவுட்டர் ரிங் ரோட்ல டிராவல் பண்ணலாம். சோ நம்ம சவுத் சைடு ஃபுல்லா கவர் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடு பொன்னேரிக்கு அப்புறம் தச்சூர் கூட் ரோடு, தச்சூர் கூட் ரோட்ல இருந்து சென்னை பைபாஸ் இருக்கு, கல்கட்டா பைபாஸ் இருக்கு, திருப்பதி பைபாஸ் இருக்கு. இந்த 3 லொகேஷனையும் டெவலப் பண்ணலாம். அப்புறம் பொன்னேரியில பாத்தீங்கன்னா மகேந்திரா வேல் சிட்டியோட ஒரு ஐடி செக்டார் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, அப்புறம் வந்து பக்கத்துல எண்ணூர் போர்ட் இருக்கு. நிறைய வசதி, எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு. அது ஸ்கூல் காலேஜுக்கு பஞ்சமே இல்ல. நம்ம சைட் பக்கத்துல விவேகானந்த வித்யாலயா இருக்கு, ஸ்ரீ விவேகானந்த வித்யாலயா. இந்த பக்கமும் ஒரு 2 ஸ்கூல் இருக்குங்க. நம்ம சைட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஆர்எம்டி, ஆர்எம்கே, வெல்ஸ், வேலம்மாள், இந்த மாதிரி எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டும் நிறைய
நிறைய இருக்குங்க. சைட் பாத்தீங்கன்னா மொத்தமா 13 ஏக்கர் சார். ஓகேங்க. 13 ஏக்கரும் பாத்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டுருக்கோங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. சோ நம்ம சைட்டுக்கு வந்து 2 ரோடு அக்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பொன்னேரி டு பழவக்காடு ரோடு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆண்டோர் மடம் பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க காட்டுப்பக்கம் ரோடு போற வில்லேஜ் போற ரோடு கனெக்டிவிட்டி இருக்குங்க. டிடிசி பண்ட் ரேரா அப்ரூவ்டுங்க. கவர்மெண்ட் அப்ரூவோட அந்த சைட்டை லான்ச் பண்ணிருக்கோம். 20 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோங்க. சோ நம்ம சைட்ல எல்லா ரோடும் பாத்தீங்கன்னா 20 ஃபீட் ரோடு. 3 ஃபேஸ் EB இருக்கு. நீங்க லைன் பார்த்தாவே தெரியும் 3 ஃபேஸ் EB இருக்கு. அதே மாதிரி கார்ப்பரேஷன் வாட்டர் லைன் ஃபுல்லாவே எடுத்துட்டோம். சோ நீங்க உடனே வீடு கட்டுறீங்க ஒரு கார்டன் செட் பண்றீங்கன்னா நம்ம லைன் எடுத்துக்கலாங்க கார்ப்பரேஷன் வாட்டர். ஒவ்வொரு பிளாட்டுக்கு இண்டிவிஜுவலா கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் வருது. இப்போ நான் வாங்கினா இதோட வளர்ச்சி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். நம்ம சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் ரோடுங்க. சோ பொன்னேரி டு பழவக்காடு பீச்சுக்கு போற ஆன் ரோடு. நம்ம பழவக்காடு பீச் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். சோ நம்ம சவுத்துல பாத்தீங்கன்னா ஈசிஆர் எடுத்துங்க. மகாபலிபுரம், கோவலம், அப்புறம் வந்து நீலாங்கரை இந்த மாதிரி ஈசிஆர் சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இங்க வந்து பிளாட்ஸ் வாங்கணும், ஒரு வீடு கட்டிட்டு ஒரு பீச் வியூல வந்து பீச் பக்கத்துல ஒரு நமக்கு இடம் இருக்கணும், வீடு இருக்குன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விலை எங்கேயோ போயிடுச்சு, கோடியில போயிடுச்சு. ஆனா இங்க எல்லாராலையும் வாங்கக்கூடிய விலையில இந்த சைட்டை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா லான்ச் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நம்ம பிரதர் சொல்றது 100% இல்லங்க, 1000 மடங்கு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம சைட்ல மினிமமா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் இருக்குங்க? ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 600 2400 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்கு. எல்லா தரப்பு மக்களும் வாங்கலாம். அதுக்காக தான் 600ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்ம பிளாட் சைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ சைட் விசிட் வரணும்னா எப்படிங்க பிரதர்? நம்ம ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க சார். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க அடுத்த சைட் விசிட் ஓன் வீக்கல்லையும் வரலாம். இல்ல நீங்க கிட்ட சப்போர்ட் கேட்டாலும் அதுக்கான சப்போர்ட்டும் பண்ணுவோம். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வீக்கெண்ட் ஆனா நீங்க ஒரு ஃபேமிலியோட வாங்க, பழவக்காடு பீச் விசிட் பண்ணுங்க. அப்படியே ஒரு போட்டிங் ட்ரிப் போங்க, அங்க ஒரு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம், அருமையா இருக்கும். அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பிளாட்டை புக் பண்ணுங்க. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே நாள்ல நீங்க புக் பண்ண மாதிரி இருக்கும். என்ன பிரைஸ் தானே கேக்குறீங்க? தெரியுது. என்ன ரேட்டுக்கு தர ரிவீல் பண்ணுங்க. 799 ஃபார் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோங்க. 799 ரூபாய் மட்டுமே. ஆமா, ஒரு ஸ்கொயர் ஃபீட். யோசிச்சு பாருங்க, நீலாங்கரையில இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 12,000 13,000 போகுது. நீங்க வெறும் 800 ரூபாய் ரவுண்டா கூட பேசினா யோசிச்சு பாருங்க, இது அடுத்து 5 வருஷத்துல எப்படி இருக்கும், 7 வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கே அது புரியும். இப்போ பிரதர், இந்த பிளாட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்குறேன்னா என்ன பிரைஸ்ல வருது? 4,80,000 வருங்க. 6,848 4,80,000 ஒரு பிளாட் வரும். உங்க கையில 4,80,000 இருந்தா ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் உங்க பேர்லயும். இன்னைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்ன்றது சாதாரண பணம். ஒரு இடமே நம்ம பேர்ல வாங்கிடலாம். அது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம தலைவன் வடிவேலு சொன்ன மாதிரி இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம பிரதர் அடுத்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போறாரு பாருங்க. எப்படிங்க நம்ம வந்து எவ்வளவு கொடுத்தா நம்ம பேர்ல பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருவீங்க? என்கிட்ட வந்து முழு பணம் இல்லைங்க, என்கிட்ட கொஞ்சம் பாதி பணம் இருக்குங்க. அப்படின்னா அதுவும் பண்றோம். அதாவது பாத்தீங்கன்னா 50% நீங்க பே பண்ணீங்கன்னாவே பேலன்ஸ் வந்து 0% EMI-ல பண்ணிக்கிறோம். 60% பேமெண்ட் பண்ண பிறகு உங்க பேர்ல பிளாட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறாங்க. ஓ, வெறும் 60% பே. ஆமா, ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டி இருந்தாலே போதுன்றீங்க. அப்ராக்சிமேட்லி 280 கட்டினாவே போதும். இடம் உங்க பேர்ல மிச்சம் இருக்கிறத மாத தவணையா வட்டியே இல்லாம எந்த பேங்க்குக்கே போகாம பிரதர் கையில, பிரதர் என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு ஒரு எவ்வளவு கொடுத்தா போதும்? அது மாசம் ஒரு 8,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுதுங்க. போதுங்க. இதுக்கு வந்து உங்கள்ட்ட வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்க மாட்டோம், ஐடி ப்ரூஃப் கேட்க மாட்டோம், சோ உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் கேட்க மாட்டோம். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, உங்களால EMI கட்ட முடியுமா, சைட்டை விசிட் பண்ணுங்க, பிளாட்டை புக் பண்ணுங்க. 2 வருஷத்துல முழு தொகையும் செலுத்தி உங்க பிளாட்டுக்கு ஓனர் ஆயிடுங்க. ஆனா 60% பே பண்ணினாவே நீங்க பாதி ஓனர் ஆயிடுவீங்க. வேற என்ன இருக்கு? வெறும் 270 ரூபாய் ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க வருமானத்துல பணத்தை மிச்சம் பண்ணி நம்ம பிரதர் கையில 8,000 ரூபாய் மாசம் கொடுத்துருங்க. சூப்பரா சொல்லிட்டாரு. 270 ரூபாய் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணா நீங்க ஒரு ஓனர் ஆயிடலாம் பிளாட்டுக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் மக்களே? முன்பணம் எவ்வளவு கொடுத்தா நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் போயிடலாம்? சோ நம்ம சைட்டோட புக்கிங் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா 25,000ங்க. 25,000 கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கான பிளாட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அன்னைக்கு அடுத்த நாளே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம். சில எனக்கு ஒரு 50 to 60% இப்ப பே பண்றீங்கன்னா 60% பே பண்ண பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம், உடனே பண்ணிக்கலாம். சோ மக்களே, கம்ப்ளீட்டா ஒரு திருப்திகரமான சைட்டை பார்த்திருக்கோம். இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நீங்க வாங்கக்கூடிய விலையில இந்த சைட் இருக்கு. நீங்க சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்க, சின்னதா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது பெருசா வளரும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ வரப்பிரசாதமா தான் இருந்திருக்கும். நம்ம பிரதரோட நம்பர் தான் ஸ்கிரீன்ல இருக்கு, அவருக்கு கால் பண்ணுங்க. எல்லா விதமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த சைட் வாங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கை வளமாகும், வளமாகட்டும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ so much.